ஹே ஹலோ காய்ஸ், உங்களில் நிறைய பேருக்கு ட்ராயிங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் கீறும்போது உங்கள் அவுட்புட் நல்லா வரலையா? நான் சொல்கிற இந்த 5 ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு எக்கச்சக்க இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலாம். ஓகே, ஓரமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். லெட்ஸ் கோ டு த டாபிக். ஸோ முதலாவது ட்ரிக் என்னென்னா, ஃபைண்ட் த மிஸ்டேக்ஸ் அண்ட் கரெக்ட் தெம். அதாவது நீங்கள் மிஸ்டேக்ஸை கண்டுபிடிச்சி அதனை திருத்தி கொள்ளணும். இவ்வளவு நாள் மிஸ்டேக்ஸை பார்த்து ஐயோ சாமி இப்படி இருந்த நீங்கள் இனிமேல் அதோட அருமையை புரிஞ்சு கொள்ளணும். The next one is practice. ஸோ நம்ம எப்போவுமே கேள்விப்பட்டிருப்போம், ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் டெய்லி. ஒரு ட்ராயிங் பிழைக்குதா, பிரச்சனையே இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு நல்ல ட்ராயிங்ஸை பார்க்க முடியும். ஸோ அந்த மூணாவது ட்ரிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீப் அண்ட் குட் ப்ராடக்ட். நீங்கள் வாங்குகிற நீங்கள் சூஸ் பண்ணுற ஆர்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னு எப்போவும் நினைக்காதீங்க. உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் நல்ல பெஸ்ட்டான குவாலிட்டி இருக்கக்கூடிய மாதிரியும் ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க. அது உங்களோட செலவையும் மிச்சப்படுத்தும், அதே மாதிரி நல்ல ட்ராயிங்ஸுக்கும் உதவும். அந்த ஃபோர்த் ட்ரிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் வித் யுவர் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ ஒன்லி. அதாவது இந்த ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற இந்த ஃபோட்டோ தான் உங்களோட ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ அப்படின்னா, அதை நீங்கள் உங்களோட ட்ராயிங்கோடு ஒப்பிட்டு பாருங்கள். வேறொருத்தர் இதே ட்ராயிங்குக்கு இருந்தாலும் நீங்கள் அவரோட ட்ராயிங்கை பார்த்து இவர் நல்லா இருக்கிறாரு, என்னால் அப்படி வரைய முடியலையே அப்படின்னு எப்பவும் ஃபீல் பண்ணி உங்களை நீங்களே குறைச்சி இட போட்டுறாதீங்க. உங்களோட ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ எதுவோ அதுவோடையே கம்பேர் பண்ணுங்கள். இதால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மிஸ்டேக்ஸையும் தெரிஞ்சு கொண்டு அதை கரெக்ட் பண்ணவும் கூடியதாக இருக்கும். அந்த 5வது ட்ரிக் என்ன? அதுதான் இந்த வீடியோவோட ஸ்பெஷல் ட்ரிக்கே. அது என்னென்னு தானே பார்க்குறீங்க? வேறு எதுவும் இல்லை, எல்லாராலையும் சிம்பிளாக கொண்டு வரக்கூடிய ஒரு ட்ரிக் தான். அது என்ன அப்படின்னா, கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை. சிங்கமே அதுக்கு தானே உதாரணம். அப்படி இருக்கும்போது நீங்கள் தன்னம்பிக்கையை செயற்பட்டது தான் எப்போவுமே உங்களால் ஒரு நல்ல ட்ராயிங்கை வரைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ட்ராயிங் கீற முதல் நான் அதை நல்லா கீறிடுவேன் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை வச்சுக்கிட்டே கீறுங்க. அது உங்களுக்கு ஒரு பூஸ்டர் தரும். ஸோ இதை எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது நல்லது. கான்ஃபிடென்ஸ்ன்றது இதில் மட்டும் இல்லை, வேறு எந்த நல்ல விஷயத்துக்குனாலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படின்றது இருந்தால் உங்களை கையிலே பிடிக்க முடியாது. ஷுவர். ஸோ காய்ஸ், வீடியோவோட எனக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணி ஆர்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இதே மாதிரி நிறைய ட்ராயிங் டிப்ஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.